பொன்னி நகர் சாய் கம்பெனிலேருந்து பேசுகிறோம் நாங்கள். இந்த வழி வந்து எங்களுக்கு வந்து ஒரு 15, 20 வருஷமா நாங்கள் வந்து கேட்டுட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்ன வந்து இங்கே தண்ணி நிற்கிறதுனால நாங்கள் அந்த வழியை சரியாக யூஸ் பண்ணலை. வர வழியிலலாம் தாண்டி தாண்டி போயிடுவோம். போயிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு ஒரு 10 வருஷமா இந்த வழி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாங்களும் கேட்டுன்னு இருக்கிறோம். இந்த வழியை வந்து எங்களுக்கு வந்து இப்போ இல்லை இந்த வழி அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் வந்து ஒரு 2 வாட்டியாக வந்து மினிஸ்டர் எல்லார்கிட்டையுமே கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டோம். இது வரைக்கும் யாரும் எங்களுக்கு ஸ்டெப்பு எடுக்கலை. இப்போ வந்து காத்தால வந்து சரவணன் சார்கிட்ட போயிட்டு சொல்லி எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். நாங்கள் இந்த பக்கம் போனோம்னா 2 கிலோமீட்டர் சுற்றிக்கின்னு போகணும். ஆனால் அதில் வந்து தண்ணி கிண்ணியமாக நிற்கும். எங்களால் போக முடியாது. ஒரு பைக்கு எது எடுத்துன்னு போனாலும் கீழே விழுந்து வாரிக்கணும் அந்த மாதிரி தான் வரணும். ஆனால் நாங்கள் இந்த பக்கம் போனோம்னா கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஒரு இன்னும் ஒரு 1/4 கிலோமீட்டர் கூட இருக்காது. அது ஒரு எத்தனையோ மில்லி சொல்லுவாங்க, அது எனக்கு சொல்ல தெரியல. 500 மீட்டர் அது அது வரைக்கும் தான் இருக்கும். இந்த பக்கம் ரோடு போனோம்னா எங்களுக்கு மெயின் ரோடே போயிடலாம் அது. அதனால எங்களுக்கு எல்லாரும் கொஞ்சம் சேர்ந்து அதை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது யார் இடம்? அங்க என்ன கட்டிட்டு இருக்காங்க அந்த இடத்துல? அது என்ன கட்டிட்டு இருக்கிறாங்கன்னு அது எனக்கு விவரம் தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு விவரம் தெரியல. ஆனா ஒரு பில்டிங் கட்டிக்கின்னு இருக்கிறாங்க. ஆனா அது அவங்க இடம் தான், வந்து அவங்க இடம் தான். ஆனா அந்த காலத்துல வந்து எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இந்த பக்கம் வழி இருக்குது, 14 அடி இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட 30 தான். நான் ஈசிஆர் ஈஞ்சம்பக்கத்துல இருந்து பேசுறேன். கிட்டத்தட்ட எனக்கு 30 வயசு ஆகுது. நான் சின்ன குழந்தையில இருந்தே நான் இந்த வழியா தான் ஸ்கூலுக்கு போறது வரது எல்லாம் இருந்தோம். ஒரு 10-15 வருஷமா இந்த வழியை அடைச்சிட்டாங்க. இப்போ ரொம்ப சிரமமா இருக்கு. நாங்க போறதுக்கே 20-30 நிமிஷம் ஆகுது நாங்க மெயின் ரோடு போய் சேர்றதுக்கே. அதுவும் இல்லாம குழந்தைங்க, வயசானவங்க, அவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு மருத்துவ இதுவோ இல்ல வேற ஏதாவது அவசர உதவியா இருந்தா கூட நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி வண்டிலாம் புக் பண்ணா ஆம்புலன்ஸ் வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரோடும் வந்து சரி கிடையாது, பல்லும் மேடுமா இருக்கும், விழுந்து வர்றது அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ நாங்கள் இதை வந்து எவ்வளோ மனு கொடுத்தாச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் 15 வருஷமா இதை வந்து மனு கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதாவது கலெக்டர் ஆஃபீஸு, சிஎம் செல் எல்லாத்துக்குமே நாங்கள் கம்ப்ளைண்ட் பாஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதுக்கேற்ற நடவடிக்கை யாருமே எடுக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால இந்த வாட்டி எங்களுக்கு ஏதாவது நடக்கும், இந்த ஆட்சியில் ஏதாவது கிடைக்கும், ஏன்னா நிறைய பாசிட்டிவான மெசேஜ்லாம் எங்ககிட்ட வருது. ஸோ அதனால நம்ம இந்த வாட்டி மூவ் பண்ணுவோம் அப்படின்ட்டு மூவ் பண்ணியிருக்கோம். இந்த வழியை கேட்டுட்டோம். அவருக்கு அந்த சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுறாரு. சம்மந்தக்காரங்க எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட தான் கேட்டோம். ஆனா அவங்க வந்து அதுக்கேற்ற ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அவங்களும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. ஒரு 100-150 குடும்பம் கிட்ட இங்க இருக்கு. ரொம்ப சிரமமா இருக்கு வழி இல்லாம. ஸோ இந்த வழி கிடைச்சா எங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கும்.